வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவை வச்சு ரொட்டி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ஈவினிங் டைம் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இது செய்ய வந்து 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு இப்போ வந்து இந்த ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. அதை வந்து இது கூட சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து கெட்டியாக வந்து இதை பிசைஞ்சிக்கலாங்க. மாவு உருட்டினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சப்பாத்தி மாவு வந்து நம்ம கட்டையில் வச்சு தேய்ப்போம், நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கல்லில் வச்சு தான் தட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் கல்லில் தட்ட ஈஸியாக இருக்கும். இதை வந்து 4 ஈக்குவல் பால்ஸாக உருட்டிக்கிட்டேங்க. ஸோ இப்போ வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். கல்லை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க. அனல் வந்து அதிகமாக வச்சு ரொம்ப சூடாகிடுச்சுன்னா உங்களுக்கு தட்டுறதுக்குள்ளே அந்த மாவு வெந்துடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு கல் லைட்டாக சூடான உடனேயே இந்த உருண்டையை வச்சு கையில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து மாவு வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும், ஷேப்பும் வந்து உங்களுக்கு அழகாக வரும். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக வந்து எல்லா பக்கமும் தட்டி விட்டுறலாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா 2 பக்கமும் குக் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து ராகி மாவு உள்ள எல்லா பக்கமும் நல்லா வேகும். ரெண்டு பக்கமும் நல்லா 2-3 தடவை திருப்பி போட்டு வேக வச்சிடலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்து நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியான ராகி ரொட்டி வந்து ரெடிங்க. ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டையும் வந்து நம்ம கல்லில் தட்டி செஞ்சிடலாங்க. ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.